ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ரிலீஸ் ஆன யூ வில் டை இன் 6 hours என்ற ஒரு கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால இன்னைக்கு கிறிஸ்மஸ். நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். கேக்கு பிரியாணி தான் கேட்டா கொடுக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் வாழ்த்தாச்சு சொல்லுவீங்க நம்புறேன். அப்படி சொல்லலனாலும் பரவாயில்ல, எல்லாரும் பண்டிகையை சிறப்பா கொண்டாடினாலே போதும், ரைட்டுங்களா? அப்புறம் இப்ப நம்ம பார்க்க போற படத்தோட கதை என்னன்னா, சாகர நாள் தெரிஞ்சுட்டா வாழற நாள் நரகம் ஆயிடும்னு சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துல சொல்லிருப்பாரு இல்ல, அப்படிதாங்க இந்த படத்துல வரப்போற ஒருத்தவனுக்கு சில பேரோட ஃபியூச்சர், அதுவும் அவங்க எப்படி ஃபியூச்சர்ல சாக போறாங்கன்றது மட்டும் தெல்ல தெளிவா தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருந்து யாரோ ஒருத்தவங்க சாகிறத நம்ம விஷுவலா பாக்குறோம், அடுத்து அதே ஆள் உயிரோட நம்ம கண்ணு முன்னால வந்து நின்னா, டேய் நீ சாக போறடா, உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுன்னு கண்டிப்பா அலர்ட் பண்ணுவோம்ல. அப்படி இவனும் ஒரு பொண்ணு சாக போறதை இவனோட விஷுவல்ல பாத்துட்டு அந்த பொண்ணை போய் அலர்ட் பண்றான். முதல்ல அவன் சொல்றத நம்பலாமா வேணாமானே தெரியல, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணை யாரு கொலை பண்ண வர போறாங்கன்றது படம் முழுக்க ஒரே மர்மமாவே இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்டா இவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு செத்துட்டாளா, இல்ல விதியோட சதியை முறியடிச்சு பொண்ணு தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டாளா? இத சிறப்பான ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்றது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம், மதி விதியை ஜெயிச்சுச்சா இல்ல மண்ணை கவிச்சா? படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ப்ளூ கலர் ட்ரெஸ்ல ஏஞ்சல்ஸையே ஓரங்கட்டுற அளவு அழகா இருக்க ஒரு பொண்ணு ரோட கிராஸ் பண்றதுக்கு கூட்டத்தோட கூட்டமா நின்னுட்டு இருக்கா. அவ தான் படத்துல ஹீரோயின். கொஞ்ச நேரத்துல சிக்னல் போட்டு ஹீரோயின் ரோட கிராஸ் பண்றப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு எதிரில் யாரோ ஒருத்தவன் அவன் மூஞ்ச எப்போ காட்டல, கிராஸ் பண்ண போற ஹீரோயினுக்கு வழி விடாம அப்படியும் இப்படியும் ஹீரோயினை தடுத்து கொடைச்சல் கொடுக்கறான். டேய் ஆண்டவே அரவேக்காடு, யாரா நீ, வழிய விடுறா அப்படின்னு கண்ணாலேயே சிக்னல் காட்டி ஹீரோயின் அவனை கடந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிடுறா. அடுத்து திடீர்னு ஹீரோயின் என்ன நினைச்சாலோ, போயிட்டு இருந்தவ மறுபடியும் திரும்பி இவளை வழிமறைச்சவனை பார்க்க இன்னும் அவன் மூஞ்ச காட்டல, வாய் வரைக்கும் மட்டும் தான் காட்டுறாங்க. அப்ப அவன் சொல்றான், நீ இன்னும் 6 மணி நேரத்துல சாக போறேன்ட்டு. அவன் சொன்னதோட இங்க படத்துல டைட்டில போட்டு அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் போறாங்க. அதாவது காலையில இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றதுக்கான பிளாஷ்பேக். ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா, சில பேருக்கு வாழ்க்கையில வறுமை நிறம் சிவப்பா இருக்கும், ஆனா ஹீரோயினுக்கோ வறுமை நிறம் வானவில் கலர்ல இருக்கு. அதாவது வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனை, சரியான வேலை இல்ல, அதனால சரியான பணம் இல்ல, இதனால தங்க கரெக்டான வீடு இல்ல, சொந்த பந்தம்னு சொல்லிக்க பெருசா ஆள் யாரும் இல்ல. காலையில 2 மணி நேரம் பார்சல் டெலிவரி பண்ற கம்பெனில ஒரு வேலை, அதை முடிச்சுட்டா சூப்பர் மார்க்கெட்ல 2 மணி நேரம் ஒரு பார்ட் டைம் வேலை, இப்படின்னு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில முன்னேறிடுவோன்ற நம்பிக்கையை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுத்ததே இல்ல. இத தனக்கு தானே தினசரி சொல்லிக்கிறதுக்கு மதியம் 12 மணி நைட்டு 12 மணி 2 வேலையிலயும் மொபைலுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வர மாதிரி ஸ்கெடியூல் போட்டு வச்சிருக்கா. அதுல உன்னால முடியாதுன்னு ஊரே சொல்லும், நம்பாத, நீ ஜெயிக்க பிறந்தவ, கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்ப, அது வரைக்கும் ஓடு 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 ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் டைலாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கும் அப்படிதான். காலையில பார்சல் கம்பெனில வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கு வர மெசேஜை பார்த்து தனக்கு தானே உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுக்கிட்டே பசியில பாதி பண்ண பதம் பார்த்துட்டு இருக்கப்போ அங்க ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் வராரு. கொடுத்து வச்ச வாழ்க்கையில உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, கை மேல காசு வாய் மேல தோசை, ஆனா என் நிலைமைய பாத்தீங்களா, ₹1 சம்பாதிக்கிறதுக்கு செத்து பொழைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் புலம்புனதும், அடி பாவி, நல்லா நெலிஞ்சு போன நெய்டப்பா மாதிரி இருந்துகிட்டு நீ என்னடி இவ்வளவு பச்சையா வயிறு எறிற அப்படின்னு ஃப்ரெண்டு காப் காண்டானா. சரிங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு ஹீரோயின் வழியிறா. சரி அதுக்கு என்ன பண்ண சொல்ற அப்படின்னு ஃப்ரெண்டு காப் கேட்டா, அதுக்கு ஒன்னும் பண்ண சொல்லலங்க, சும்மா சொன்னேன், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு ஹீரோயின் பேசும்போதே அவ எதையோ ஒன்னு எதிர்பார்க்கிறான்னு தெரியுது. பதிலுக்கு ஃப்ரெண்டு காப்பும், பிறந்த நாள் வேற சொல்ற, எதுவும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது, நீ நைட்டு வேலையை முடிச்சுட்டு போன் பண்ணு, நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு ஃப்ரெண்டு காப் சொன்னதும் ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல. கையோட கையா ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு பிறந்த நாளைக்காக புது ட்ரெஸ் வாங்கலான்னு தேடுறப்போ அங்க ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தியை பாக்குறதுக்காக ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. இது தாங்க நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. ரோட்டை கிராஸ் பண்றப்போ ஒருத்தன் வழி மறைச்சான். ஹீரோயின் போயிட்டு மறுபடியும் இவன் பக்கம் திரும்புறப்போ, நீ இன்னும் 6 மணி நேரத்துல சாக போறேன்னு சொன்னா இல்லையா, இப்பதான் அவனோட முகத்தை காட்டுறாங்க. அவனை ஹீரோனே நம்ம வச்சுப்போமே, அப்ப ஹீரோ நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த இப்ப ஹீரோயின் கிட்டையும் சொல்றான், நீ இன்னும் 6 மணி நேரத்துல சாக போறேன்ட்டு. ஹீரோ இதை சொன்னதுமே ஸ்கிரீன்ல 6 மணி நேரத்துல இருந்து ஒரு செகண்டும் குறைஞ்சிட்டு வர மாதிரியான கிளாக் ஓடுறத காட்டுறாங்க. யாரா இவன், பிறந்த நாள் அன்னைக்கு இறந்த நாள் செய்தி சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், நானே என் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு ஹீரோயின் வெறி ஆகுறா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு இப்ப ஹீரோயின் போக போற இடத்துல என்ன ஆகுன்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நீ ஃப்ரெண்டை தானே பார்க்க போற, எப்படியும் நீ அவளை போய் பாக்குறதுல ஒரு புண்ணியமும் இல்ல, சோ அதெல்லாம் வேஸ்ட்னு ஹீரோ சொல்லியும் ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட் இருக்க இடத்துக்கு போறா. அவளுக்கு இன்னைக்கு ஹீரோயினுக்கு பிறந்த நாளுன்னே தெரியல. அவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட படத்துக்கு போற
போறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா கிட்டத்தட்ட ஹீரோ சொன்னது கரெக்ட் தானே அர்த்தம். ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட பார்த்தும் எந்த பலனும் இல்ல. இந்த ஏமாற்றத்தோட ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் அகைன் ஹீரோவை மீட் பண்றா. இந்த தடவை கோவம் தாங்காம புடிச்சு கத்தி விட்டுறா. இங்க பாரு, நீ ஜோசி எதுவும் சொல்லி என்கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னு எதிர்பார்த்தனா அந்த ஆசையை இப்பவே மறந்துரு. உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட 10 பைசா கூட இல்ல. இனிமேலே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும்னு ஹீரோயின் மிரட்டியும் ஹீரோ விட்ட பாடு இல்ல. ஏமா, நான் ஜோசியமும் பார்க்கல, எனக்கு உன் காசும் வேணாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். நீ கொலை பண்ணப்படுறத நான் விஷுவலா பார்த்தேன். மணி இப்ப 6:10. கரெக்டா சொல்லணும்னா இன்னும் 5 மணி நேரம் 50 நிமிஷத்துல யாரோ உன்னை வந்து கொலை பண்ண போறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லி இங்க சீனை கட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அங்க ஒரு மர்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதே மீட்டிங்ல நம்ம பார்த்த ஃப்ரெண்டு காப்பும் இருக்காரு. ஒரு லேடி காப் தான் மர்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல மீதி பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதுல கொலை பண்ணப்பட்ட பொண்ணோட பேரை நம்ம விக்டிம் 2ன்னு வச்சுப்போம். ஜூலை 11 நைட்டு 11 மணில இருந்து ஜூலை 12 காலையில 2 மணிக்குள்ள ஏதோ ஒரு டைமிங்ல அவ கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவ கழுத்துலயும் நெஞ்சிலையும் கத்தியால குத்தி ரத்தம் அதிகமா வெளியேறினதுனால தான் டெத் நடந்திருக்கு. பிளஸ் கில்லர் அந்த பொண்ணை வேற எங்கேயோ வச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு போட்டிருக்கான். இந்த கேஸ்ல போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே க்ளூனா விக்டிம் 2ஓட செல்போன் ஆராயிரப்போ இன்னைக்கு நீ சாக போறன்னு ஹீரோ பேசி ரெக்கார்ட் ஆன குரல் மட்டும் தான் இருக்கு. ஆனா பேசினது ஹீரோன்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. குரலை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது ஒரு கேஸ் ஆச்சா? இதோட 1 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பொண்ணோட கொலை கேஸ். அதுல இறந்து போன பொண்ணோட பேரை நம்ம விக்டிம் 1ன்னு வச்சுக்கலாம். அவளை ஒரு கைவிடப்பட்ட ஃபேக்டரியில வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்லயும் கில்லர் யாருன்னு தெரியல. பட் விக்டிம் 1ஓட அக்கா கிட்ட விசாரிச்சப்போ கொலை நடந்த அன்னைக்கு காலையில அடையாளம் தெரியாத ஒரு நபர் இன்னைக்கு நைட்டு என் தங்கச்சி சாக போறான்னு அவகிட்டயே சொன்னான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 2 கொலையையும் விஷுவலா பார்த்துட்டு இப்ப எப்படி நீ சாக போறன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிருக்கான். அதே மாதிரி அவங்கள்ட்டையும் போய் சொல்லிருக்கான் போல. போலீஸ்காரங்க அதை பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்தா, ஐயா பவுடர் பூசின பருந்து புழுக்க சொல்லுங்க, நான் சாக போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மேஜிக் எதுவும் கத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது என்ன கருமாந்திரன்னு எனக்கே தெரியலமா. என்னால எல்லாரோட எதிர்காலத்தையும் பார்க்க முடியாது. சில பேரை மட்டும் நான் பாக்குறப்போ அவங்களோட எதிர்காலம் எனக்கு விஷுவலா தெரியும். எதிர்காலம்னா அவங்களோட சாவுன்னு மட்டும் இல்ல, தன்னோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு விஷுவலா தெரியும். அப்படிதான் நீ சாக போறதும் எனக்கு தெரிஞ்சதுன்னு ஹீரோ சொல்ல, ரைட்டு நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேனே வச்சுக்கியேன். நான் சாவ போறேன். எப்படி சாவ போறேன்? கார் ஆக்சிடென்ட்லயா, இல்ல ஹார்ட் அட்டாக்லயா, இல்ல திடீர்னு வானத்துல இருந்து ஜாம்பி எதுவும் குதிச்சு என் கழுத்தை வந்து கவுமா அப்படின்னு ஹீரோயின் கலாய்க்கிறா. அவளோட சிரிப்பு மொத்தத்தையும் அடக்குற மாதிரி ஹீரோ சொன்னாரு பாருங்க ஒரு பதில். நீ கொலை பண்ணப்பட போறன்ட்டு. கொலையா? என்ன யாரா கொலை பண்ணுவா? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே. யார் அவன்? என்ன கொலை பண்றவன்னு ஹீரோயின் கில்லரை பத்தி கேட்டதும், அது எப்படிமா எனக்கு தெரியும்? நான் என்னோட விஷுவல்ல பார்த்த வரைக்கும் எவனோ ஒருத்தவன் உன்னோட நெஞ்சிலேயே குத்துறான். நெஞ்சில இருந்து ரத்தம் வந்து நீ தடுமாறி கீழே விழற. அது வரைக்கும் மட்டும்தாமா நான் பார்த்தேன். அதுவும் எப்படி நீ 6 மணி நேரத்துல சாக போறேன்னு நான் கரெக்டா சொல்றேன்னா, உன்னோட கையில நீ வாட்ச் கட்டியிருக்கல்ல. நான் என் விஷுவல்ல உன் கையில கட்டியிருந்த வாட்சை பார்த்தப்போ 12 மணின்ற டைம் காட்டுச்சு. அது நைட் டைம். அதோட இப்ப நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கியோ, கொலை நடந்தப்பவும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருந்த. அதை வச்சுதான் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நீ சாக போறன்றத நான் சொன்னேன் அப்படின்னு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி ஹீரோ அவ்வளவு சொல்லியும் ஹீரோயின் எதையுமே நம்பல. அது எப்படி? நீ யாருன்னே எனக்கு தெரியல, சடனா வந்து இதெல்லாம் நடக்கும்னு சொன்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. உடனே விக்டிம் 1ஓட கொலை நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களா அந்த ஃபேக்டரிக்கு போய் விக்டிம் 1ஓட பாடியை வீடியோல ரெக்கார்ட் பண்ற மாதிரி காட்டி திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற மீட்டிங்க்கு வராங்க. விக்டிம் 1 விக்டிம் 2 இவங்க 2 பேரோட கொலையிலையும் கொலைகாரனை மட்டும் இல்ல, இவன் தான் கொலைகாரன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னால மேபி இவங்க கொலை பண்ணிருக்கலாம்னு சஸ்பெக்ட்னு ஒருத்தவங்க மேல சந்தேகப்படுவாங்கல்ல, அப்படி கூட யாரையும் கண்டுபிடிக்கல. போலீஸோட கருத்துப்படி 2 பெண்களும் கொலை பண்ணப்படுறதுக்கு முன்னால 1 மாசத்துக்கு மேல இவங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததா ஒரு டவுட் இருக்கு. அதே டைம் ஹீரோ 2 பொண்ணுங்கள்ட்டையும் நீங்க சாக போறீங்கன்ற தகவலை சொன்னாரா. ஒருவேளை ஃபாலோ பண்ணதும் இந்த தகவலை சொன்னதும் ஒரே ஆளா இருந்து அவன் தான் 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ணிருப்பான்னு போலீஸ் நினைக்கிறாங்க. இது இல்லாம 2 கிரைமும் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த கொலையை பத்தின இன்ஃபர்மேஷனை பேர் தெரியாத ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அவர் பண்ண டெலிபோன் பூத்துக்கு பக்கத்துல எந்தவித சிசிடிவி கேமராவும் இல்ல. இருந்தாலும் லேடி காப் ஒரு லீடை கண்டுபிடிச்சிட்டா. 2வது கிரைம் நடந்து அந்த ஆள் எந்த பப்ளிக் பூத்ல இருந்து போன் பண்ணானோ பூத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கார் ஒன்னு நின்னுட்டு இருந்திருக்கு. காரோட டேஷ்போர்ட் கேமரால அந்த ஆள் போன் பூத்துக்குள்ள வந்தது, போன் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. லேடி காப் அந்த வீடியோவை எடுத்துட்டா. என்ன ஒண்ணு, கார் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னுட்டு இருந்ததுனால யார் கால் பண்ணாங்கன்னு அவங்களோட ஃபேஸ் சரியா தெரியல. அதை டீகோட் பண்றதுக்கு வீடியோவை லேப்ல கொடுத்திருக்கா. ரிசல்ட் வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். சோ அதுக்கான வேலைகளை பாருங்கன்னு இவங்களோட கேப்டன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ சொல்ற எதையும் ஹீரோயின் நம்பலல்ல. சோ ஹீரோயினை நம்ப வைக்கணும்ன்றதுக்காகவே விக்டிம் 1 விக்டிம் 2 இவங்க 2 பேரோட கொலையை பத்தியும் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. விக்டிம் 2 1 மாசத்துக்கு முன்னால, அதாவது ஜூலை மாசம்
மாசம் 11ஆம் தேதி நைட் டைம்ல கொலை பண்ணப்பட்டிருக்கா. இதை ஹீரோ விஷுவலா பார்த்து அந்த பொண்ணுகிட்ட அதை பத்தி சொல்லியும் அவளை காப்பாற்ற முடியல, அவ செத்துட்டா. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஆகஸ்ட் மாசம் விக்டிம் 1ன்றவ கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்டரியில கொலை பண்ணப்பட போறான்றத பார்த்துட்டு ஹீரோ அவகிட்ட சொல்லியும் 2 பேருமே ஹீரோவை நம்பல. கடைசியில உயிரை பறி கொடுத்துட்டாங்க. இந்த 2 கேஸ்லயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஹீரோயினோட சாவுல அவ இத்தனை மணிக்கு தான் சாக போறான்றத ஹீரோ பார்த்தாரு இல்ல, அவங்க 2 பேரோட சாவுல அந்த மாதிரி பார்க்க முடியல. சோ எக்ஸாக்டான டேட் அண்ட் டைம் தெரியாததுனால ஹீரோவாலையும் அவங்கள காப்பாற்ற முடியாம போச்சு. ஆனா ஒண்ணுங்க, மொத 2 பேரோட சாவும் எப்படி நடக்கும்னு ஹீரோ விஷுவல்ல பார்த்தாரோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. சின்ன மாற்றம் கூட இல்ல. அப்படின்னா ஹீரோ விஷுவலா பாக்குறது நடக்கும்ன்றது 100% கன்ஃபார்ம். சோ இன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு தவசம் உறுதி. இதுக்கு ஒரே வழி, ஹீரோயினை யாரு கொலை பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயே அவனை மடக்கிறது தான். நான் சாவ போறேன்றதை நீ தானே சொன்ன, அப்ப கொலைகாரம் யாருன்றதையும் என் கூடவே இருந்து நீயே கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. மொத 2 பொண்ணுங்க சாகிறதுக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு மேல அவங்களை யாரோ ஃபாலோ பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோயினையும் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல. அது யாருன்னு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கா. அவ தான் ஃபாலோவரோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு பார்க்கலாம்னு போன டைம்ல அவன் வீட்டுல இல்ல, அதை அதோட அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப ஹீரோயினை கொலை பண்ணணும்னா ஃபாலோவரை தவிர்த்து வேற யாரும் அதை பண்ண மாட்டாங்க. சோ நம்ம அவனோட வீட்டுல போய் செக் பண்ணிட்டாலே போதும்னு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஃபாலோவரோட அட்ரஸை கேட்டதும், அந்த ராசி இல்லாத ரப்பர் பந்தோட அட்ரஸ் உனக்கு எதுக்கு, இப்ப எதுக்கு திடீர்னு நீ அவன் அட்ரஸ் கேக்குற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு பதறா. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் அப்புறமா தெளிவா சொல்றேன், ஒரு சின்ன செக்கிங் தான், நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ அட்ரஸ் அனுப்பான்னு கேட்டு அட்ரஸை வாங்கிட்டு ஹீரோயின் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இவங்க போனதும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாரோ ஒருத்தவன் பின்னாலேயே போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஒருத்தவன் ஃபாலோ பண்றான்றது தெரியல. அதோட ஹீரோயின் சாகிறதுக்கு இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டுக்கா போட டின்னர் போலான்னு பிளான் போட்டிருந்தால, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படியும் டின்னருக்கு போக முடியாது. சோ அவருக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுங்க, நான் அதை பார்க்க போறேன், நம்ம இன்னொரு நாள் வெளியே போலான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஃப்ரெண்டு காப்புக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் அக்கறை அதிகமா இருக்கும் போல. சோ கால் கட் ஆனதும் எப்போ என்ன பிரச்சனைனாலும் உடனே என்ன கூப்பிடுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டி விடுறாரு. இத பார்த்துட்டு ஃபாலோவரோட வீட்டுக்கு கார் ஏறி பஸ் ஏறி நடந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய பயணத்துல ஒரு தடவை கூட நம்ம எங்க போறோம்னு ஹீரோ கேட்கவே இல்ல. ஏண்டா நான் எங்க கூப்பிட்டாலும் அச்சிடாக மாதிரி என் பின்னாலே வந்துருவியாடா, நம்ம எங்க போறோம் யார பார்க்க போறோம்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் டாபிக் ஆரம்பிக்க, நீ போன நான் உன் கூடவே வந்தேன், சரி சொல்லு யாருன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு ஹீரோ கேட்க, மேஸ் கிளப்னு ஒரு டேட்டிங் ஆப் இருந்துச்சுங்க. ஹீரோயின் அதுல ஸ்டாஃபா இருந்திருக்கா. இவள மாதிரியே நிறைய பொண்ணுங்க அந்த ஆப்ல ஸ்டாஃபா இருப்பாங்க. ஆண்கள் அந்த ஆப்ல 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு பணம் கட்டி அவங்களுக்கு தேவையான பொண்ணுங்களை டேட்டிங்கா கூட்டிட்டு போவாங்க. அப்படி ஒரு ஆள் எப்பவுமே அந்த ஆப்ல ஹீரோயினை மட்டும்தான் சூஸ் பண்ணி இவளை டேட்டிங்லாம் கூட்டிட்டு போயிருக்கான். தப்பாலாம் எதுவுமே ஆசைப்பட்டதில்ல. ஜஸ்ட் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு சாப்பிட போவான், இல்ல தியேட்டர் போவான், அப்பப்ப ஹீரோயினுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பான். சரி இவன் இவ்வளவு பண்றானேன்ட்டு ஒரு நாள் ஹீரோயின் அவகிட்ட இருந்த ஒரு குட்டி டெடி பேர் பொம்மைய பதிலுக்கு அவனுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கா. ஒரு ஆள் பணம் கட்டி ஒரு பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறதுக்கான காரணம் என்ன, சந்தோஷமா இருக்கணும்ட்டு தானே. பல வாட்டி அவன் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் கூட ஹீரோயின் கூட இருந்தப்போ அவன் சிரிச்சதை ஹீரோயின் பார்த்ததே இல்ல. இதுல இருந்தே அவன் ஒரு வித்தியாசமான ஆளுன்னு தெரியுது இல்ல. அப்புறம் ஒரு கட்டத்துல டேட்டிங் ஆப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கதையை ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல லேடி காப் ஃப்ரெண்டு காப்புக்கு கொடுக்குற ஒரு ட்விஸ்ட ஹீரோயின் மேஸ் கிளப்ன்ற ஒரு டேட்டிங் ஆப்பை பத்தி பேசிட்டு இருந்தால, அதுல ஸ்டாஃபா 18 வயசுக்கு கீழே இருக்க பொண்ணுங்களெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஃப்ரெண்டு காப்பும் இன்னொரு ஆபீசரும் சேர்ந்து ஆப்போட ஓனர் அரெஸ்ட் பண்ணி ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கதையை லேடி காப் ஏன் இப்ப உள்ள எடுத்துட்டு வரான்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னால இறந்து போன விக்டிம் 1, போன மாசம் இறந்து போன விக்டிம் 2, இவங்க 2 பேருமே ஆப் ரன் ஆயிட்டு இருந்தப்போ அதுல ஸ்டாஃபா இருந்தவங்க. அது இல்லாம 3ஆவதா ஒரு பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டா. அவளும் அதே கிளப்ல வேலை செஞ்சவ தான். அந்த கிளப்ல வேலை செஞ்ச பொண்ணுங்க தான் தொடர்ச்சியா கொலை பண்ணப்படுறாங்க. சோ அந்த கிளப்புக்கும் நடக்கிற கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்க அப்படின்னு லேடி காப் சொல்லி அடுத்து இந்த விஷயத்தை கேப்டன் கிட்ட சொல்ல போனா, அந்த ஆள் லேடி காப் என்ன சொல்ல வரான்றத கூட கேட்கல. அதுக்குள்ள கேஸ் ஃபைல் எடுத்து ஃப்ரெண்டு காப் கிட்ட கொடுத்து, இனிமேல் நீ தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதும், ஏன்யா எறும்பு அரிச்ச எலும்பு கூட, ஏன் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா, நானும் ஒரு ஆபீசர் தானே, நான் ஹேண்டில் பண்ண வேண்டிய கேஸை தூக்கி நீங்க அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்னங்க நியாயம், என்னால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியுங்க, அதை என்கிட்டயே கொடுங்கன்னு லேடி காப் எவ்வளவோ கேட்டோம். ஏமா நீ இப்பதானே புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்க, ஃப்ரெண்டு காப் உன்னை விட சீனியர், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அவன் தான் பார்க்கணும், நான் சொன்னதான் நீ கிளம்புன்னு லேடி காப்பை பேசி அனுப்பிட்ட. அடுத்து கேப்டன் அந்த ஆள் இந்த கேஸ்ல மாட்டிக்க கூடாதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு காப்பு கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. என்ன கதைன்னு முழுசா நமக்கு தெரியல. அதுக்கு ஃப்ரெண்டு காப்பும், விடுங்க ப்ரோ நான் தான் இருக்கேன்ல என்ன நம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு கேப்டனுக்கு சமாதானம் சொல்றாரு. அதை பேசிட்டு ஃப்ரெண்டு காப் போனதும் கேப்டன் அவரோட போன் எடுத்து போன்ல இருந்த மேஸ் கிளப்போட ஆப்பை டெலீட் பண்றாரு. என்ன கதரா இதுன்னு நம்ம யோசிச்சுட்டு
இருக்கும் போதே அந்த பக்கம் ஹீரோயின் சொல்லிட்டு இருந்த கதையை கண்டினியூ பண்றா. டேட்டிங் ஆப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மாசம் யாரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயினோட வீட்டு வாசல்ல இருக்க அவளோட லெட்டர்லாம் அடிக்கடி காணாம போகும். தினசரி நைட் ஆயிடுச்சுன்னா போன் வரும், எடுத்தா யாரும் பேச மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம கூட டேட்டிங் பண்ண அந்த வித்தியாசமான ஆள் தான் நம்மள ஃபாலோ பண்றான்னு ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம். அத அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டா. ஆனா அவன் தான் உன்னை ஃபாலோ பண்றான்றதுக்கு எந்தவித எவிடன்ஸும் இல்லன்ட்டு அவன் மேல ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. அதான் அவன் ஃபாலோவர் இல்லன்னு போலீஸே சொல்லிட்டாங்களே, அப்புறம் அவன் தான் ஃபாலோவரா இருப்பான்னு நீ எதை வச்சு நினைக்கிற? ஆப்ல உன் கூட டேட்டிங் பண்ண வேற யாராவது கூட உன்னை ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ கேட்டா, இல்லங்க பொதுவா எங்க ஆப்ல ஸ்டாஃபோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இவன் ஒருத்தவ மட்டும் தான் அடிக்கடி என்ன வெளியே கூட்டிட்டு போனா. வீட்டுக்கு பக்கத்துல வரைக்கும் என்ன நடந்தே கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணுவான். நான் பாய் சொல்லிட்டு கிளம்பினதும் என் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்து வீட்டை கண்டுபிடிச்சு அடுத்து இவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்ன ஃபாலோ பண்ணவனா இருப்பான். வேற யாரும் என்ன ஃபாலோ பண்ண வாய்ப்பே இல்ல. அதோட கிளப்பை க்ளோஸ் பண்ணதும் கிளப்ல வேலை செஞ்ச எல்லா பொண்ணுங்களையும் போலீஸ் சார்பா கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. என்னையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. அப்பதான் நான் ஃப்ரெண்டுக்கு ஆப்ப முதல் முறையா மீட் பண்ணேன். ஆப்ப மூணதுக்கான காரணமே 18 வயசுக்கு கீழே இருக்க பொண்ணுங்க ஆப்ல வேலை செய்யறாங்கன்ட்டு தானே. ஃப்ரெண்டுக்கு ஆப் ஹீரோயினை கூப்பிட்டு உனக்கு என்ன வயசுன்னு கேக்குறப்போ எனக்கு 20ன்னு சொல்றா. சரி எத்தனை வருஷமா கிளப்ல வேலை செஞ்சேன்னு கேட்டா 3 வருஷமா வேலை செஞ்சேன்னு சொல்றா. அடி பாதகத்தி, அப்ப நீயும் மைனர் ஏஜ்லயே இந்த ஆப்ல வந்து சேர்ந்துட்டியாடி? உன் வயசு பொண்ணுங்க எவ்வளவு திறமையா படிச்சு கிடைச்ச வேலைக்கு போய் தன்னை காப்பாத்திக்குதுங்க. அந்த மாதிரி உனக்கு டீசென்டான வேலை எதுவும் கிடைக்கலையா? ஏன்டி இந்த சாக்காடிக்குள்ள வந்து விழுந்திருக்க? உனக்கு அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு ஆப் கொதிக்கிறாரு. அந்த ஆளுக்கு என்ன கிடைக்க, அட்வைஸ் பண்றது ஈஸி, இவ கஷ்டம் இவளுக்கு தானே தெரியும். சாரி, ஒவ்வொரு நாள் நைட்டு நீங்க தூங்கும் போதும் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், தங்குற இடத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருந்தா நீங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்க போறீங்க? வாழவே வழி இல்லைன்றப்போ எது டீசென்டான வேலை இல்லாம யோசிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் அவளோட ஃபீலிங்ஸை கொட்டிருக்கா. அப்பையில இருந்து தான் ஃப்ரெண்டு காப்புக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் ஆயிருக்கு. இந்த கதையெல்லாம் பிரசன்ட்ல ஹீரோ கிட்ட சொன்ன ஹீரோயின் ஃப்ரெண்டு காப் சொன்ன மாதிரி நான் அந்த டேட்டிங் ஆப்ல வேலை செஞ்சது தப்பு, நான் அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது இல்லன்னு ஹீரோயின் மூஞ்ச தொங்க போட்டதும், அட உன் கஷ்டத்துக்காக நீ அதை பண்ணமா, அதை மீறி நீ அதுல எந்தவித தப்பும் பண்ணலையே, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னு சில பேர் வராங்க. நீ அவங்க கூட பேசி அவங்களுக்கு சந்தோஷத்தை தானே கொடுத்துருக்க, அதுல என்ன தப்பு இருக்கு? நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, வா நம்ம ஃபாலோவரோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் ஃபாலோவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னுமுங்க காலையில ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானே, இது வரைக்கும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். அந்த பக்கம் 2 பேரும் ஃபாலோவரோட வீட்டுக்கு போய் பாக்குறப்போ அவனை ஆளையே காணோம். வீட்டையே காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போறதா ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவன் ஊருக்கு போகணும்னா கடலை தாண்டி தான் போகணும், சோ போட்ல தான் போக போறதாகவும் சொல்லிட்டு போயிருக்கான். இதை இவங்க விசாரிச்சிட்டு இருக்க அதே டைமிங்ல நமக்கு ஒரு சின்ன ஷாக்கு. காலையில இருந்து இவங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் தான் ஹீரோயினை கொலை பண்ண போறான்னு நினைச்சா கடைசியில அவன் ஒரு போலீஸுங்க. ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஃப்ரெண்டு காப்பு தான் இவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. சோ இப்போ அவன் ஃப்ரெண்டு காப்புக்கு கால் பண்ணி நான் காலையில இருந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல, வித்தியாசமா ஒருத்தவன் ஹீரோயின் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கான், நான் சரியான டைம் கிடைக்கிறப்போ அவனை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி ஹீரோவை போட்டோ எடுத்து இந்த போலீஸ்காரன் ஃப்ரெண்டு காப்புக்கு அந்த போட்டோவை அனுப்பிடுறான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டே நடந்து வரப்போ திடீர்னு ஹீரோவோட மண்டைக்குள்ள ஒரு விஷுவல் ஓடுது. யாரோ ஒரு பாட்டிமா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க மாதிரியும், பாட்டிமா பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்துல சொந்தக்காரங்க சூழ்ந்து நிக்கிற மாதிரியும். இதை ஹீரோ ஹீரோயின் கிட்டயும் சொல்றாரு. கடைசியில பார்த்தா அது ஹீரோயினோட பாட்டி இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னால அவங்களை சர்ஜரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. இந்த விஷுவலை ஹீரோ பார்த்துட்டு கரெக்டா சொல்லிருக்காருன்னா அப்ப ஹீரோ சொல்றதெல்லாம், அதாவது அவர் விஷுவல்ல பாக்குறேன்னு சொல்றதெல்லாம் உண்மையா தானே இருக்கணும். இதுல இருந்தே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் நம்பிக்கை வருதுன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் 2 பேரும் போட்லாம் கிளம்புற இடத்துக்கு போயிட்டு தன்னை யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு ஹீரோயின் நினைச்சாலோ அவனை மீட் பண்றா. அவனெல்லாம் மர்மதேச மண்டவோடு மாதிரி இருந்துகிட்டு இன்னும் மூஞ்ச செத்து போன மாதிரியே தாங்க உம்முன்னு வச்சிருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா அவன் ஃபாலோ பண்ண மாதிரியே தெரியல. டேட்டிங் ஆப் க்ளோஸ் பண்ணதோட அவன் ஹீரோயினை பார்க்காத மாதிரி தான் அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு. பேசுறது கூட அப்படிதான். ரொம்ப நாளா ஒருத்தவங்கள பார்க்காம பேசாம இருந்து திடீர்னு அவங்கள பார்த்து பேசினா எப்படி பேசுவோம், அப்படிதான் பேசுறான். நானே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால உன்னை பார்த்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சமா, நீயே வந்து நிக்கிற, நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டப்போ நீ முதலா உன்கிட்ட இருந்த ஒரு டெடி பியர் பொம்மையை எனக்கு கிஃப்டா கொடுத்தல்ல, இனிமேல் அது எனக்கு தேவைப்படாது, நீயே வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறப்போ இவன் பேச்சிலேயே அவன் ஃபாலோவரா இருக்க மாட்டான்றது தெரிஞ்சு போச்சு. 10 குறைக்கு ஊருக்கு வேற போறான். இவனா நைட்டு 12 மணிக்கு வந்து ஹீரோயினை கொலை பண்ண போறான் அப்படின்னு அவன் மேல இருக்க சந்தேகம் போனாலும் ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா அவ்வளோ பணம் செலவு பண்ணி என் கூட டேட் பண்ணியே, ஒரு தடவை கூட நீ என் கூட இருக்கும்போது நான் சிரிச்சு பார்த்ததே இல்லையே, வாழ்க்கையில எப்பவுமே தனியா இருந்து ஒரு வழி அனுபவிக்கிறான் பாத்தியா, அவனுக்கு மட்டும்தாமா இந்த கேள்விக்கான பதில் தெரியும். எப்பவுமே தனியா சோகத்துல இருக்கானா, ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் உன்னை மீட் பண்ணி அந்த சந்தோஷத்துல சிரிச்சிட்டான்னு வையன், அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க, எப்பவுமே நீ என்
பக்கத்திலே இருக்க மாட்டல்ல. சோ சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போகாம நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. அதான் உன் கூட இருந்தப்போ எனக்குள்ள வந்த ஃபீலிங்ஸை வெளிக்காட்ட கூடாதுன்றதுல நான் ஸ்ட்ரிக்டா இருந்தேன் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு, எத்தனையோ தடவை ஹீரோயினும் அவனும் வெளியே போயிருக்காங்கல்ல, ஆனா அவனுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒருத்தவங்களோட பேர் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. இப்ப அவன் அவனோட பேரை சொன்னதும் சே பாவம்ல அப்படின்னு ஹீரோயினும் இவளோட பேரை சொல்லி அவனுக்கு ஒரு பாய போட்டு வழி அனுப்பி வைக்கிறான். இதோட ஹீரோயின் சாகிறதுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்கு. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே டெலிபோன் பூத்துக்கு பக்கத்துல இருந்த காரோட டேஷ்போர்ட் கேமராவை வச்சு கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் யாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இருந்தாங்கல்ல. இப்ப போட்டோவை டீகோட் பண்ணி ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது ஹீரோ தான். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? ஹீரோவோட போட்டோவை பார்த்ததும் அது யாருன்றத லேடி காப் சொல்றா. 1 வருஷத்துக்கு முன்னால கைவிடப்பட்ட ஃபேக்டரியில விக்டிம் 1 கொலை பண்ணப்பட்டால அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஹீரோ. இதை கேட்டதும் ஒருவேளை ஹீரோ தான் கில்லரா இருப்பானோன்னு ஃப்ரெண்டு காப் சந்தேகப்படுறாரு. ஏன் அந்த மாதிரி சந்தேகப்படுறீங்கன்னு லேடி காப் டவுட் ஆனா, அதான் நீயே சொன்னியேமா விக்டிம் 1ம் அவனும் லவ்வர்ஸ்ன்ட்டு. அந்த பொண்ணு டேட்டிங் ஆப்ல வேலை செஞ்சிருக்கா. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்து எனக்கே துரோகம் பண்றியான்னு அவளை கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம இவள மாதிரியே அந்த ஆப்ல வேலை செஞ்ச மீதி பேரையும் அவனே கொலை பண்ணிருக்கலாம்ல. விசாரிச்சு பாப்போம், விசாரிச்சாதானே தெரியும். முதல்ல அவனை கண்டுபிடிப்போம்னு ஃப்ரெண்டு காப் சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்படியா அப்ப சூட்டோட சூட்டா இதையும் விசாரிச்சிருங்கன்னு லேடி காப் ஒரு போட்டோவை காட்டி அதிர்ச்சியை கொடுக்குறா. போட்டோல நல்லா நார்த் கொரியன் நாதஸ்வரம் மாதிரி ஒருத்தர் இருப்பாருல்ல கேப்டன், அவரும் விக்டிம் 1ம் ஒன்னா நடந்து வர மாதிரி இருக்கு. மேஸ் கிளப்பை க்ளோஸ் பண்ணிட கூடாதுன்றதுக்காக அந்த கிளப்போட ஓனர் லஞ்சமா கேப்டனுக்கு கொஞ்சம் பணத்தையும் டேட் பண்ண விக்டிம் 1யும் அனுப்பியிருக்கான். சோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா எங்க இந்த கேஸ்ல நம்மள லிங்க் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல தான் கேப்டன் அல்லுல உட்காந்துருக்காரு. லேடி காப்பாவது இந்த போட்டோவை இப்பதான் பாக்குறா. ஆனா ஃப்ரெண்டு காப்பெல்லாம் கேப்டன் அந்த பொண்ணை குறிட்டு வரத லைவாவே பாத்திருக்காரு. அப்படி இருந்தும் ஏங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்கல, அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு இப்போ லேடி காப் அடம் முடிச்சதும், நீ இன்னாமா மென்டல் மாதிரி பேசுற, அவரை விசாரிச்சு என்ன ஆக போகுது? ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணிட்டாருன்றதுனால அவரா அந்த பொண்ணை கொலை பண்ணாருன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம இதுக்காக கேப்டன் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணா ஏற்கனவே கிளப்போட கேஸும் நடக்கிற சீரியல் கொலையும் ஒன்னா இருக்குன்னு நீ சொல்ற. அப்ப கேப்டனையும் இந்த சீரியல் கொலை கேஸுக்குள்ள இழுத்து விட்ட மாதிரி ஆயிடும். இது வெளியே தெரிஞ்சுட்டா போலீஸ்காரனை எவனாவது மதிப்பானா? இப்ப நமக்கு இந்த கேஸ்ல கிரிமினலை பிடிக்கிறது தான் முக்கியம். ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நம்ம மானத்தை நம்மளே வாங்குறது முக்கியம் இல்ல. நீ சத்த நேரம் சும்மா இரு, கேப்டனோட கதையை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு லேடி காப் ஆஃப் பண்ண ஃப்ரெண்டு காப் நேரா கேப்டன் கிட்ட போயிட்டு, ப்ரோ உங்க கதெல்லாம் லேடி காப்புக்கு தெரிஞ்சு போச்சு. அவ பெருசா எதுவும் பண்ணி பிரச்சனை ஆகிறதுக்குள்ள இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போதைக்கு சீரியல் கொலை கேஸ்ல ஹீரோன்ற ஒருத்தவன் மேல சந்தேகமா இருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னால கைவிடப்பட்ட ஃபேக்டரியில விக்டிம் 1ன்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்கல்ல, அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் ஹீரோ. ஹீரோ இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நம்ம ஆள் ஒருத்தவன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நான் ஸ்பாட்டுக்கே போயிட்டு அவனை தட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். அவனை இந்த கேஸ்ல யூஸ் பண்ணி நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருங்க. என்ன நம்புங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஃப்ரெண்டு காப் கேப்டனுக்கு ஒரு பாதையை போட்டு கொடுக்க, இந்த பக்கம் ஹீரோயினுக்கோ இது வரைக்கும் தன்னை கொலை பண்றான்னா அது என் கூட டேட் பண்ண ஆளாதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் அடுத்து யாரை தேடி போறதுன்னு தெரியாம செத்தாலும் பரவாயில்ல, சாகரப்போ வலி இல்லாம வலி கம்மியாவாச்சு சாகணும்னு ஹீரோயினுக்கு இந்த இல்லீகல் வெப்பன்லாம் வைக்கிற ஆளை பத்தியும் அவன் இருக்க இடத்த பத்தியும் தெரியும் போல அங்க ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு புல்லட் ப்ரூஃப் ஒன்ன வாங்குறா. பட் ஹீரோ பார்த்த விஷுவல்ல கொலகாரன் ஹீரோயினோட நெஞ்சில தானே குத்தி சாகடிக்க போறான். புல்லட் ப்ரூஃப் புல்லட்டுக்கு தான் கவசமா இருக்கும், கத்திக்கெல்லாம் கவசமா இருக்காதுன்னு அதை வித்தவனே சொல்றான். அப்புறம் வேற என்னடா பண்றது அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு காப் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. நீ இங்கே இரு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன் பேசுறதுக்கு ஹீரோயின் வெளியே வரா. அந்த டைம்ல ஃப்ரெண்டு காப் சந்தேகப்பட்ட மாதிரியே ஹீரோவோட விஷுவல்ல கொலகாரன் எந்த கத்தியால ஹீரோயினை குத்துற மாதிரி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி கத்தி இங்க ஒண்ணு இருக்கு. ஹீரோ அந்த கத்தியவே குரு குரு குருன்னு பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் போனோட வெளியே போன ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு காப் கரெக்டா கேக்குறாரு, ஏமா நல்லா ஒன் அண்ட் ஒன்லி ஓனா மாதிரி இருந்துகிட்டு எனக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய பவர்லாம் இருக்குன்னு சொல்லி உன் கூட ஒருத்தவன் சுத்திட்டு இருக்கானா அப்படின்னு ஃப்ரெண்டு காப் கேட்டு ஹீரோயினும் ஆமான்னு சொன்னதும் உடனே ஹீரோ யாரு என்ன ஏதுன்ற மொத்த தகவலையும் ஃப்ரெண்டு காப் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்க கேட்க ஹீரோயினுக்கு பயம் பாதாள வரைக்கும் பாயுது. இதே டைம் உள்ள இருந்த ஹீரோ வெப்பன் டீலர் கிட்ட கத்தி ஒன்னு எடுத்து கையில வச்சுக்கிட்டு அது சம்பந்தமா எதையும் ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கான். இதோட ஹீரோ பத்தின தகவல்லாம் சொன்ன ஃப்ரெண்டு காப், நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நான் இருக்கேன், உன் தள்ள முடி கூட கலையாம நான் அவனை காப்பாத்துறேன், நான் சொல்றதை மட்டும் பண்ணு, நீ அவன்கிட்ட எதையாவது பேசி அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோ உள்ள இருந்து வெளியே வந்து ஹீரோயின் போன்ல பேசுறத ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். நல்லவனா இருந்தா கிட்ட போய் யார்கிட்டமா பேசுற, வா அடுத்த இடத்துக்கு போலான்னு கேஷுவலா சொல்லிருக்கலாம்ல. எதுவுமே சொல்லலங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டு காப் கிட்ட பேசுனத சொல்லல. ஹீரோயின் முன்னால நடக்க ஹீரோ அவளுக்கு பின்னாலேயே நடந்து வந்துட்டு இருக்கான். 2 பேருமே ரொம்ப நேரமா எதுவுமே பேசிக்கல. அப்படியே 2 பேரும் ஒரு கார் பார்க்கிங்க்கு வராங்க. ஃப்ரெண்டு காப் ஹீரோவை இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வர சொல்லிருப்பான் போல.
போல. இவங்க இங்க வந்து சேரும்போது மணி நைட்டு 11:35. 12 மணி ஆனா அலாரம் அடிக்கிற மாதிரி ஹீரோ கிளாக் ஒன்ன செட் பண்ணிட்டு மொபைல கீழே வச்சிடறான். இன்னொரு பக்கம் இவன் கூடவே தனியா இருந்த ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இவன் எப்ப உக்கிரமாகி நம்மள ஊர்கா போட்டுருவான்ட்டு. அந்த பதறத்தை கவனிச்ச ஹீரோ, நம்பலல்ல, நான் சொன்ன எதையுமே நீ நம்பலல்ல, இதே மாதிரி தாண்டி முன்னாடி செத்து போன 2 பொண்ணுங்களும் நான் சொன்ன எதையும் நம்பல, அதையே தாண்டி நீயும் பண்ற. நீ முன்னாடி யாருக்கிட்டயோ போன்ல பேசினதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? யாருக்கிட்ட பேசின, எதுக்காக பேசின அப்படின்னு வில்லத்தனமா கேட்டுக்கிட்டே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்க, பயத்துல ஹீரோயின் என்ன விட்டுறான்னு அலறிக்கிட்டே ஓட பாக்குறா. விடாம அவ கை காலெல்லாம் பிடிச்சு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி, என்ன நம்புடி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே மணி 11:57 ஆயிடுது. கூடவே பார்க்கிங்குள்ள ஒரு கார் வர மாதிரி காரோட ஹெட்லைட்டும் அடிக்குது. வந்தது யாரான்னு பார்த்தா ஃப்ரெண்டு காப். தலைவன் கரெக்ட் டைம்ல கன்னோட வந்து ஹீரோவை மடக்கிடுறான். ஏண்டா டேய், எல்லா பொண்ணுங்க கூடவும் நெருங்கி பழகிறதுக்கு அவங்களோட எதிர்காலத்தை நீ இமேஜினேஷனா பாக்குறேன், அதுல அவங்க எப்படி சாகுறாங்கன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி அவங்க கூடவே டிராவல் பண்ணி கடைசியா அவங்க எப்படி சாவாங்கன்னு அவங்கள்ட்டயே சொன்னியோ, அதே மாதிரி நீயே அவங்கள கொலை பண்றியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். கோப்பா மவனே, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு துப்பாக்கியை தூக்கி பிடிச்ச மேனிக்கு ஃப்ரெண்டு காப் வசனம் மேல வசனமா பேசிட்டு இருக்க, கொக்கா மக்கா அங்க வச்சாங்க பாருங்க ஒரு வெறியான ட்விஸ்ட். ஃப்ரெண்டு காப் துப்பாக்கியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அப்ப அவனோட மணிக்கட்டுல ஒரு டாட்டூ இருக்கிறத ஹீரோ பார்க்க, ஹீரோவோட இமேஜினேஷன்ல யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினை கத்தியால குத்துற மாதிரி பார்த்தான் இல்லையா, அப்படி குத்துன ஆளோட கையில இதே டாட்டூ இருக்கிறத ஹீரோ பார்த்திருப்பான். சோ ஃப்ரெண்டு காப்பு தான் உண்மையான கில்லர். அதுவும் இவன் ஹீரோயினை மட்டும் கொலை பண்ண போற கில்லர் இல்ல. இதுக்கு முன்னாலேயே 3 பொண்ணுங்க இறந்து போனாங்கல்ல, சூசைட் பண்ண பொண்ணையும் சேர்த்து அவங்க 3 பேரோட சாவுக்கும் இவன் தாங்க காரணம். இது தெரிஞ்சதும் என் ஆளை நீ தான் கொலை பண்ணியா, உன்னை விடமாட்டேன்டான்னு வெப்பன் டீலர் கிட்ட இருந்து வாங்கின கத்தியோட ஹீரோ ஃப்ரெண்டு காப்ப நெருங்குறப்போ அவன் சிம்பிளா ஒக்கே புல்லட்ல ஹீரோவோட கதையை முடிச்சிடறான். அந்த பக்கம் ஹீரோ சரிஞ்சு கீழே விழ, இந்த பக்கம் ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்த ஃப்ரெண்டு காப்ப, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, ஆல் ஃபைன் தானே, என்ன நான் கொஞ்சம் முன்னாலே வந்திருக்கணும், லேட் ஆகி போச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோவோட பாடி கிட்ட போறான். இதே இடத்துலதான் காலையில இருந்து ஹீரோயினை ஒரு போலீஸ்காரன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே, அவனும் இருக்கான். துப்பாக்கி சவுண்ட் கேட்டதும் அவன் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த கேப்லயே ஹீரோ அலாரம் செட் பண்ணி வச்சாரு இல்லையா 12 மணிக்கு, 12 மணி ஆகி அலாரம் அடிக்குது. அவ்வளவுதானே, 12 மணிக்கு ஹீரோயின் சாவான்னு ஹீரோ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. மணி 12 ஆயிடுச்சு, இனிமேல் ஹீரோயின் சேஃப் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பதான் ஹீரோயின் நமக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறா. மொபைல் போன்ல மட்டும்தான் மணி 12 ஆயிருக்கு, ஆனா ஹீரோயினோட வாட்ச்ல மணி 11:59 தான் இருக்கு. நீ 12 மணிக்கு சாவன் தானே ஹீரோ சொன்னாரு, சும்மா அதை செக் பண்றதுக்காக. மத்த டைமை விட ஹீரோயின் அவளோட வாட்ச்ல 1 நிமிஷம் டைமை கம்மியா வச்சிருக்கா. அப்படி பார்த்தா மணி இன்னும் 12 ஆகல. 12 ஆகிறதுக்கு பெரிய டைமும் இல்ல, 1 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 1 நிமிஷத்துக்குள்ள புதுசா உள்ள வந்து யாரும் ஹீரோயினை கொலை பண்ண போறது இல்ல. சம்பவ இடத்துல உயிரோட இருக்க ஒரே ஆள் ஃப்ரெண்டு காப். செத்த ஹீரோவோட கையில வேற கத்தி இருக்கு. ஒருவேளை அவன் எதுவும் வேலை பார்த்துருவானோ அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கா திரும்ப, இவன் நினைச்ச மாதிரியே ஃப்ரெண்டு காப் கத்தியோட ஹீரோயினை நோக்கி வராங்க. ஏண்டா புதன்கிழமை சந்தையில வாங்கின புல்டாக, அப்போ நீதானா, நீதான் மீதி பொண்ணுங்களையும் கொலை பண்ண கொலைகாரனா? ஏண்டா அவங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க, அவங்கள ஏன்டா கொலை பண்ணன்னு கேட்டுக்கிட்டு ஹீரோயின் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தா, பின்ன டேட்டிங் ஆப்ன்ற பேர்ல நீங்க எவன் கூடவோ ஊர் சுத்தி தப்பு தப்பா பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களை கொலை பண்ணாம கொஞ்சுவாங்களா அப்படின்னு ஃப்ரெண்டு காப் முதல் முறையா ஹீரோயினை என்கொயரி பண்றப்போ, உனக்கு டீசென்டான வேலை எதுவும் கிடைக்கலையா, இப்படி மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு கேட்டான்ல, அதையே ஒரு காரணமா வச்சுதாங்க டேட்டிங் ஆப்ல வேலை செஞ்சு இவன் கண்ணுல மாட்டின பொண்ணுங்களை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் கொலை பண்ணிருக்கான். அரே பைத்தியக்கார், ஏண்டா வெண்ண, அந்த பொண்ணுங்களாம் தப்பு பண்ணதா நீயே நினைச்சிட்டா அந்த பொண்ணுங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஆயிடுமா? அந்த பொண்ணுங்க நான் மட்டும் இல்லடா, டேட்டிங் ஆப்ல வேலை செஞ்ச எந்த பொண்ணுங்களுமே தப்பு பண்ணது இல்லடா. அப்படியே அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் அவங்கள கொலை பண்ண நீ யாரு, ஜட்ஜா இல்ல கடவுளா இல்ல அதுக்கும் மேலையா? நீ யாரா நாங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு முடிவு பண்றதுக்கு எப்படின்னு ஹீரோயின் பாஞ்சதும், ரைட்டு இது வரைக்கும் ஒன்னு பேச விட்டதே தப்பு, இதுக்கு மேலேயும் விட்டா சரி வராது, இந்த புச்சுக்கோ இதன்னு ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த கத்தியால ஹீரோ எப்படி அவரோட இமேஜினேஷன்ல ஹீரோயின் சாகர மாதிரி பார்த்தாரோ அதே மாதிரி ஃப்ரெண்டு காப் ஹீரோயினோட நெஞ்சிலேயே குத்துறான். ரத்தம் வடிஞ்சு டிஷர்ட் முழுக்க பரவுது. முடிஞ்சுதரா ஹீரோயினோட சோலின்னு நினைச்சா திடீர்னு புயல் வேகத்துல வந்த ஒரு உருவம் ஃப்ரெண்டு காப்ப குத்தி தூக்குது. எல்லாம் நம்ம கெஸ் பண்ணத்தான், வேற யாரு, ஹீரோ இன்னும் சாகல, ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்திருக்காரு. அடுத்து ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டு காப்புக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையோட முடிவுல ஹீரோ ஃப்ரெண்டு காப்ப கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாரு. ஆனா அங்க இருந்த ஹீரோயின் ஹீரோவை கொலை பண்ண விடல. நீ அவனை கொலை பண்ணிட்டா அப்புறம் அவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம், அதான் நீ அவனை புடிச்சிட்டல்ல, மிச்சத்தை சட்டம் பாத்துக்கும், நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லேடி காப் மீதி போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஃப்ரெண்டு காப்ப அரெஸ்ட் பண்ணிடுறா. எந்த ஆதாரத்தோட அடிப்படையில ஃப்ரெண்டு காப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஹீரோயின் கேள்வி கேட்டு ஃப்ரெண்டு காப் அவன் வாயாலியே, ஆமாண்டி நான் தான் கொலை பண்ணேன்,
பின்ன அவங்கள கொலை பண்ணாம கொஞ்சுவாங்களான்னு கேட்டான் இல்லையா, அதை ஹீரோயின் அவளோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டா. சோ அதை ஹீரோயின் லேடி காப் கிட்ட கொடுத்ததும் இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அப்ப ஹீரோ அவரோட விட்ட தொட்ட கதையெல்லாம் சொல்றாரு. முதல் முறையா ஹீரோவோட காதலி தானே கொலை பண்ணப்பட்டா, அப்பதான் ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களோட எதிர்காலத்தை அவங்களோட சாவை பாக்குற இமேஜினேஷனே ஹீரோவுக்கு வந்திருக்கு. ஆனா ஹீரோயினோட சாவல டைம் தெரிஞ்ச மாதிரி அந்த சாவல தன்னோட காதலி எப்போ எங்க சாக போறான்னு ஹீரோவுக்கு தெரியல. அதனால அவளை காப்பாத்த முடியல. அவ செத்த அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாலே ஒரு பொண்ணு, ஆக்சுவலா அவதான் 2வது செத்தவ. அவளை யாரோ கொலை பண்ணி அதை தற்கொலையா மாத்துற மாதிரி ஒரு விஷுவல் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவ யாருன்னு தெரியாததுனால ஹீரோவால அவளை காப்பாத்த முடியல. அப்புறம் 3வதா இந்த 1 மாசத்துக்கு முன்னால விக்டிம் 2 சாகடிக்க போறது ஹீரோவுக்கு விஷுவலா தெரிஞ்சிருக்கு. அதுலயும் டேட் டைம் என்னன்னு தெரியாததுனால ஹீரோவால ஒன்னும் பண்ண முடியல. இந்த 3 சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்மால் வேலை செஞ்ச அதே டேட்டிங் ஆப்ல வேலை செய்யற பொண்ணுங்க தான் அடுத்தடுத்து கொலை பண்ணப்படுறாங்க. சோ அந்த டேட்டிங் ஆப்ல யார் யார் வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம தேடி தேடி போய் மீட் பண்ணா, ஒருவேளை கில்லரால அவங்க கொலை பண்ணப்படுற மாதிரி இருந்தா நமக்கு விஷுவல் தெரியும், அவங்களோட சேர்ந்து கில்லரை புடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஹீரோ ஹீரோயினை பார்த்து விஷுவல் தெரிஞ்சதும் ஹீரோயினை விட்டு எங்கேயும் போகாம ஹீரோயின் கூடவே டிராவல் பண்ணி இருந்திருக்காரு. இதை ஹீரோ சொன்னதும் ரொம்ப நன்றிடா, சப்போஸ் நீ மட்டும் அந்த இடத்துல இல்லன்னு வையேன், உன்னோட இமேஜினேஷன்ல யாரோ என்ன கத்தியால குத்தி நான் சாகர மாதிரி பார்த்தல்ல, நிச்சயமா அது நடந்திருக்கும், நீ இருந்ததுனால தான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு ஹீரோவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே, இது வரைக்கும் 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்கிரீன் இருந்துச்சு. அதை நடுவுல வச்சுக்கிட்டு தான் ஒருத்தவங்க அந்த பக்கம் இன்னொருத்தவங்க இந்த பக்கம்னு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஹீரோயின் நன்றி சொல்லிக்கிட்டே ஹீரோவை பார்க்கலாம்னு ஸ்கிரீனை விலகுனா ஹீரோவை காணோம். சொல்ல வேண்டிய கதையை மட்டும் சொல்லிட்டு ஹாலு கிளம்பிட்டு இருக்கான். என்னடா இப்படி ஆயி போச்சேன்னு வெக்ஸான ஹீரோயின் அடுத்து எப்பவும் போல அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறா. இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு ரோட் கிராஸ் பண்றப்ப தானே ஹீரோயின் முதல் முறையா ஹீரோவை பார்த்தா. இப்பவும் அதே மாதிரி ரோட்டை கிராஸ் பண்றப்போ ஹீரோவை 2வது தடவையா பாக்குறா. 2 பேரும் நேர் இதுல சந்திச்சுக்கிட்டதும், என்னப்பா இன்னமும் அடுத்தவங்களோட எதிர்காலத்தை பாத்துக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இல்லம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னால கடைசியா ஒரே ஒரு விஷுவல பார்த்தேன். ஒரு வயசான பாட்டி பாக்குறதுக்கு அப்படியே ஒன்ன மாதிரி இருந்தாங்க. அவங்க 100வது வயசு வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழற மாதிரி தெரிஞ்சுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரோட ஃபியூச்சரையும் நான் பாக்குறது இல்ல. ஒருவேளை கில்லரை பிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் எனக்கு இந்த விஷுவலே தெரிஞ்சது போல அவனை பிடிச்சாச்சு, எனக்கும் விஷுவல் வர்றது நின்றுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்ல, உன்ன மாதிரியே ஒரு வயசான பாட்டி 100 வயசு வரைக்கும் வாழற மாதிரி நான் பார்த்தேன்னு ஹீரோ சொன்னார் இல்லையா, அது வேற யாரையும் இல்ல, ஹீரோயினை தான். இனிமேல் உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ்வன்றது தான் ஹீரோ இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஹீரோயின் ஒரு ஸ்மைல போட, அந்த பக்கம் ஹீரோவும் ஒரு பதில் புன்னகைய போட, இதை பார்த்து நம்ம ஹார்ட் மெல்ட் ஆயிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.